ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னும் லைவில் வரல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான டஃப்பான விஷயங்கள்லாம் வந்து போயிருக்கு போல இருக்குது. அது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிக்கெட் டு ஃபினாலே காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பட் இன்னுமே வந்து லைவில் வரல. ஸோ ஆனால் அதுக்கு உண்டான விஷயங்கள் மட்டும் அந்த ஹைட்டு, அப்புறம் கையை தூக்குங்க அப்படின்னு சொல்லிலாம் வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு அங்கே நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதுக்காகன்னும் போது நம்மளுக்கே இதெல்லாம் வந்து தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் வந்து நோட் பண்ணாங்க. ஸோ இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வரலையே அப்படி பார்த்தா அதுக்கு உண்டான ப்ரொமோ வந்துருக்கு. ஸோ டிக்கெட்டு ஃபினாலே வந்துட்டு பயங்கரமான ஒரு விஷயம். ஒரு ஸ்டாண்டு மாதிரி மேலே இப்படி பிடிச்சிக்கிற மாதிரி கீழே நிற்கிறதுக்கு வந்துட்டு சமமாக இல்லை. இப்படி இவ்வளோண்டு லைனில் இப்படி ஒரு கட்டம் மாதிரி அதில் வந்து இப்படி நிற்கணும். ஸோ அந்த மாதிரி இன்னும் இப்படி பிடிச்சிக்கணும். அது வந்து அதாவது நார்மலாக நிற்க சொன்னால் கூட நின்றுவாங்க. இப்படி பிடிச்சி தொங்கிட்டு இருக்க மாதிரி இப்படியே வைக்கணும்னா கை இந்த பக்கம் பயங்கரமாக கடுக்கும். ஸோ எல்லாருமே நிற்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கு. எவ்வளோ நேரம் நிற்கிறாங்களோ லாஸ்ட் வரைக்கும் நிற்கிறவங்க தான் வின்னரு. ஸோ பயங்கரமான டஃப்பான ஒரு டாஸ்க் போடுது. ஃபஸ்ட்டே சேனராக காலி. அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக சபரிலாம் போனதுக்கப்புறம் தான் வந்துட்டு சபரி போனதுக்கப்புறம் தான் நம்ம விஜய் போகிறதெல்லாம் போகிறாங்க போல இருக்குது. ஓரளவுக்கு டஃப்பாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ஒரு கிளிப்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கமருதீன், அப்புறமா வினோத் எல்லாருமே இறங்குறாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவும் அரோராவும் நிற்கிறாங்க. பயங்கரமாக இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா தான் வந்துட்டு லாஸ்ட்டாக இறங்குறாங்க போல இருக்குது. சிரிச்சுக்கிட்டே இறங்குறாங்க. செம்ம டயர்டு கிடையாது. ஆனால் அந்த பக்கம் அரோரெல்லாம் ஃப்ளாட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சம்பவமாக தான் இருக்குது. எனக்கு என்னமோ சின்ன பசங்க வந்துட்டு இதில் வந்து பக்கா பண்ணலான்ற மாதிரி ஒரு டாஸ்க்காக இருக்கும் போல இருக்குது. ஏன்னா அதில் வின் பண்ண அந்த பொண்ணு மட்டும் தான். ஸோ சம்பவம் தான். ஏன்னா டிக்கெட்டு ஃபினாலே ஃபஸ்ட்டு வின் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு விஷயம். எப்பயுமே வந்து ஒரு போட்டின்னு வரும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வின் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன். அதுக்கப்புறம் வரதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெருசாக ஒரு தெரியாது, பண்ணிக்கலாம், நான் ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் வந்துடும். பட் தோக்குறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதுவும் ஃபஸ்ட்டு யார் விட்டுட்டு வெளியே வராங்களோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன நடக்க போகுது தெரியல. ஆனால் ஃபஸ்ட்டு டாஸ்க்லேயே வந்துட்டு ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே அசால்ட்டு பண்ணியிருக்காங்க நம்ம சுபிக்ஷா. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நிறைய டாஸ்க்கில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ போக போக அப்போ வந்துட்டு அரோராவும் சுபிக்ஷாவும் தான் பயங்கரமான சம்பவங்கள் பண்ணுவாங்க போல இருக்கே. நம்ம என்ன நினச்சோம், கானாநாத் பண்ணுவார், கமருதீன் பண்ணுவாங்க, அப்புறம் சபரி பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். விஜய் பாரதி பண்ணுவாங்க நான் வந்துட்டு ஓரளவுக்கு. ஆனால் இவங்களாம் வந்து சம்பவம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினச்சேன். சரி பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.